வணக்கமோ நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறோம்னாங்க, இந்த சேனல் மூலியமாக, இந்த லைவின் மூலியமாக எனக்கு மகன்கள் கிடைத்திருக்கிறார்கள், மகள்கள் கிடைத்திருக்கிறார்கள். என்னுடைய லைவ்லெல்லாம் நான் வந்து நிறைய ஆன்மீக தகவல்கள் சொல்லுவேன். சேனல்லே நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் போடுறேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவர்களுக்கும் எனக்கு ஆன்மீக அதில் இத்தனை பிள்ளைகள் எனக்கு கிடைச்சிருக்காங்க. அந்த பிள்ளைகளில் ஒரு மூத்த குமாரனாக நான் ஒருவர் நினைக்கிறேன். அந்த பிள்ளை வந்து எனக்கு வந்து ஆன்மீக கதைகள் எல்லாம் ஷேர் பண்ணுறாரு. அந்த ஷேர் பண்ணுற கதைகளை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போது நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதை கேளு, கதை கேளு, அறிவான கதை கேளு. நம்ம அறிவுக்கு தேவையான கதை. சரிங்களா? ஒரு துறவி முன்னொரு காலத்தில் இருந்தார். அவரை தேடி அவர் நண்பர் வருகிறார். அந்த நண்பருக்கு உணவிட வேண்டும் அப்படின்னு அந்த துறவி வந்து நினைக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவரை உட்கார சொல்லிட்டு அவர் குரங்கு வளர்க்குறாரு. அந்த குரங்கு கூப்பிட்டு ஒரு அடி அடித்தார். வாழை இலை கொண்டு வா. உடனே அந்த குரங்கு ஓடி போய் வாழை இலை அலம்பி எடுத்துன்னு வந்து வச்சுது. திருப்பி நின்றுது. திருப்பி ஒரு அடி அடித்தார். சாதம் கொண்டு வா. சாதம் கொண்டு வந்தது. திருப்பி ஒரு அடி அடித்தார். எதை வீடு. திருப்பி அடித்தார். பொரியல் வை. திருப்பி அடித்தார். பழம் வை. திருப்பி அடித்தார். ஸ்வீட் வை. ஒரு அடிக்கும் ஒன்று செய்து கொண்டே இருந்தது. இன்னும் தண்ணி வைக்கல சாப்பாட்டுக்கு. அடுத்தது அடிக்க போகும்போது நண்பருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னங்க வாயிலா ஜீவன் இப்படி அடிக்கிறீங்களா, எனக்காக அடிக்காதீங்க, வேணாங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு குரங்கு வாயிலா ஜீவன். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே அடி வேண்டாமா, சரி ஓகேன்னு கொம்பை கீழே வச்சுட்டார். கொம்பை வெடித்த உடனே குரங்கு அவரை பார்த்தது. உடனே குதித்து நண்பரின் தலை மீது உட்கார்ந்தது. முடியை பிடிச்சி இழுத்தது. சாப்பாட்டு மேலே குச்சிது. சாப்பாடை கவலைகரம் பண்ண ஆரம்பிச்சுது. உடனே நண்பர், ஐயா ஐயா குரங்கு ஐயா அடக்குங்கள். உடனே ஒரு கொம்பு எடுத்தோன்னே குரங்கு ஓடி போய் ஒரு முள்ள உட்காந்துச்சு. இது என்ன கதை, எதுக்காக இதை சொல்கிறாருன்னா, நம்ம மனித மனமானது குரங்கை போன்று. அதை நாம் அடக்கி வைக்கவில்லை என்றால் அது நாலா பக்கமும் இப்படி தான் தெரியும். அதை அடக்கி ஆள்வது தான் நமக்கு சிறந்த வேலை. அதை செய்யணும், அதுக்கு பயிற்சி செய்யணும். மனித மனம் வந்து ஒரு குரங்கை போன்றது என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பகிர்ந்த என்னுடைய மகனுக்கும் நன்றி, கேட்ட உங்களுக்கும் நன்றி. இனிமேல் டெய்லி நான் ஒரு கதை சொல்கிறது, ஏதாவது ஒரு ஆன்மீக தகவல் சொல்லலான்னு இருக்கேன். சரிங்களா? நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுங்க. தவறு ஏதாவது இருந்தால் மன்னிச்சிடுங்க. வணக்கம்.